பிரதமர் மோடி 15 நிமிடங்கள் இந்திய மக்களுடன் உரையாற்றப் போகிறேன் என தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே இவ்வாறு மோடி தெரிவித்திருந்த தருணத்தின் பின்பு அவர் உரையாற்றிய போதுதான் பண மதிப்பிழப்பு நடந்தது. எனவே மக்களுக்கு இது தொடர்பில கொஞ்சம் சலசலப்பேற்பட்டதென்றே சொல்லலாம். நாடெங்கிலும் மக்களவைத் தேர்தல் பரப்புரை குறித்த பிரச்சாரங்கள் முழு வீச்சில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த பேச்சு டிவி, ரேடியோ, சமூக வலைத்தளங்கள் என அனைத்து தளங்களையும் எதிரொலித்தது. முக்கியமாக இந்த பேச்சுல கோடிட்டு காட்டக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால் மிஷன் சக்தி என்ற தாக்குதல்தான். அதாவது விண்ணில் செயற்கைக்கோள் ஒன்றை சுட்டு வீழ்த்தும் சோதனையில் இந்தியா வெற்றியடைந்துள்ளது. உலகில் மிக முக்கியமான 3 நாடுகளிடம்தான் இந்த வல்லமை உள்ளது. அதுவும் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது என்று மோடியினுடைய பேச்சில் பல விஷயங்கள் எதிரொலித்தது. குறிப்பாக மிஷன் சக்தி என்ற இந்த சோதனை முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்டிருக்கிறது. 300 கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்கக்கூடிய ஒரு சோதனையில் இந்தியாவின் விண்வெளி சாதித்துள்ளது. இந்த சோதனைக்கு LEO என்று பெயர், அதாவது லோ ஏத்தர் ஆர்பிட் என்பது இதன் விரிவாக்கம். இது லைவ் சேட்டலைட்டை அடித்து வீழ்த்தியிருக்கிறது. இது இந்தியாவின் செயற்கைக்கோளை பாதுகாக்கும் முயற்சிதானே தவிர எந்த நாடுகளுக்கும் எதிரான சோதனை அல்ல எனவும் இந்திய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே லோயர் ஆர்பிட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில செயல்பாட்டில் இருக்கிற செயற்கைக்கோள்களானது பலவித பயன்பாடுகளின் நிமித்தம் பலவித நாடுகளால ஏவப்பட்டிருக்கும். விவசாயம் தொடர்பிலான பயன்பாட்டிற்கும், இயற்கை சீற்றங்கள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கும், நாட்டினுடைய பாதுகாப்புக்கும், அதே நேரத்தில் அந்த செயற்கைக்கோள்களானது மற்ற நாடுகளை உளவு பார்ப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த ஆன்டி சேட்டலைட்டுகளை ஆன்டி சேட்டலைட் மிசைல் வைத்து சுட்டு வீழ்த்துவதென்பது ஒரு சவாலான காரியம் எனவும், வெறும் 3 நிமிடங்கள்ல இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பது விண்வெளி துறையில் இந்தியா ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளதெனவும் பலதரப்பட்ட தளங்கள்ல இருந்தும் இந்திய விண்வெளித்துறைக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருந்தாலும், தேர்தல் பிரச்சாரங்கள் களை கட்டி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நரேந்திர மோடியினுடைய விண்வெளி சாதனை பேச்சினுடைய பின்னணி என்னவாக இருக்கும் எனவும் அரசியல் தளத்துல சில கேள்விகள் எழுந்துள்ளது. இதற்கு முன்னதாக புல்வாமா தாக்குதல் தொடர்பிலும் தேர்தல் பிரச்சார களங்கள்ல பிரதமர் மோடி முழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவும் அந்நேரங்கள்ல பலத்த அதிர்வலைகளை சந்தித்தது. हमें भविष्य की चुनौतियों का सामना करने तथा अपने लोगों के जीवन स्तर में सकारात्मक बदलाव लाने के लिए आधुनिक तकनीक को अपनाना ही होगा. सभी भारतवासी भविष्य की चुनौतियों का सामना आत्मविश्वास से करें और सुरक्षित महसूस करें, यही हमारा लक्ष्य है. मुझे अपने लोगों की कर्मठता, प्रतिबद्धता, समर्पण और योग्यता पर पूर्ण विश्वास है. हम निसंदेह एकजुट होकर एक शक्तिशाली, खुशहाल और सुरक्षित भारत का निर्माण करें. मैं ऐसे भारत की परिकल्पना करता हूं जो अपने समय से 2 कदम आगे की सोच सके और चलने की हिम्मत भी जुटा सके. सभी देशवासियों को आज की इस महान उपलब्धि के लिए बहुत बहुत बधाई, बहुत बहुत शुभकामनाएं और इस पराक्रम को करने वाले सभी मेरे साथियों को फिर एक बार अभिनंदन करता हूं. बहुत बहुत धन्यवाद. भारत माता की जय. भारत माता की जय. भारत माता की जय.